ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம். அண்ட் குட்டு கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. வாங்க நம்ம அட்லாண்டா விலாக் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ வீட்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு தங்கச்சியும் பாப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ நாங்க வந்து அவளுக்கு வந்து பத்திய சாப்பாடு தான். நம்ம வந்து குழந்தை பெத்து வந்தோடனே அந்த பத்திய சாப்பாடு மீன் வறுத்தரைச்சது அதெல்லாம் அம்மா பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் அவளுக்கு சாப்பாடாக இருந்தது. எங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு அந்த மீன் சாப்பிட்றது கொஞ்சம் போராக இருக்கிறதுனால அவங்க வீடு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் வந்துட்டு நான், ஸ்ரீதர், அம்மா, ஏன்னா அம்மா தானே வந்துட்டு அங்கே குக்கிங் ஃபுல்லாக பார்த்துக்குறாங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்காக நம்ம வந்து இந்த க்ராசரி ஷாப் வந்திருக்கிறோம். ஸோ பாப்பாங்களுக்கு வந்துட்டு ஃப்ரை பண்ணுறது கொஞ்சம் மீன், அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் சிக்கன் வேணும்னு கேட்டிருந்தோம். பிரியாணி மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இங்கே பார்த்து வாங்கலாமேன்னு வந்திருக்கிறோம். நியூ ஜெர்சியில் வாங்குறதுக்கும் அட்லாண்டாவில் வந்துட்டு க்ராசரி வாங்குறதுக்குமே ரொம்ப வித்தியாசம் இருந்தது. இங்கே எங்கே பார்த்தாலும் வந்து நம்ம மீட் வாங்கலாம். பட் அட்லாண்டாவில் பார்க்குறப்போ வந்துட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கடையில் மட்டும்தான். அதுவும் அந்த அளவுக்கு நான் வந்து நம்ம நியூ ஜெர்சி அளவுக்கு வாங்குற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இல்லை. 1 2 தான் இருந்தது. இப்போ நாங்கள் போன கடை இந்த பப்ளிக்ஸுங்கிற ஷாப்பில் அதில் எது செலக்டடோ அதுதான் பார்த்து வாங்கிட்டு இருந்தோம். அதுவும் அது மாதிரி தான், அதுவும் போன்லெஸ் தான்மா. அதுக்கு அதை எடுத்துக்கலாம். ஆமாம், பிரெஸ்ட் பீஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப சக்கு சக்குன்னு இருக்கும், அதை எடுத்துறேன். தை பீஸ் தான் நல்லா இருக்கும். நீங்கள் எடுத்தது ஆர்கானிக்கா? இது ஆர்கானிக் எடுத்துருக்குறீங்க. சரி, ஓகே ஓகே, சரி சரி, ஓகே. அது எல்லாமே அந்த பாஸ்டரைஸ்டுக்குள்ளே வச்சுருக்குறாங்க. ஒரு 1 minute எடுக்கும். நாங்கள் கடையில் 2 minutes எடுத்தோம். அது 10 minutesக்கு போச்சு. இதுதான் நான் பார்த்தேன். அவன் பொண்டாட்டி ஏதோ அப்பாட்ட வேணா கொடுத்துருவியா? அப்பா இருப்பாங்க அந்த கண்டிப்பாக வந்து அந்த பின்னாடி தான் நிற்காங்க. அதான் அவங்க கூடயே போயிருக்கலாம்ல. சரி, போதும். 10 seconds. அம்மா வந்தாச்சு. இது ஒரு சண்டே, ஓகேவா? நம்ம வந்து இன்றைக்கி சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம், கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு இப்போ பிக் பாஸ்னால் ரொம்ப பிடிக்கும். டெய்லி மிஸ் பண்ணாமல் பார்த்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க மிஸ் பண்ண நாள் வந்து என் தங்கச்சி ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ மட்டும்தான் அந்த ஒரு 4-5 நாள் மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலுமே அந்த ஃபேஸ்புக் அதிலெல்லாம் வந்துட்டு ப்ரோமோ அப்டேட்ஸ் எல்லாம் வரும் பாருங்கள், அதை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கரமான பிக் பாஸ் பக்தை. ஸோ எங்கள் தங்கச்சியோட வீட்டில் எப்படி இருக்கணும்னா, கிச்சன்லேருந்து டைரெக்டாக ஃபேஸிங்கில் ஆப்போசிட்டில் வந்துட்டு டிவி வச்சுருப்பாங்களா. ஸோ இவங்களுக்கு இது ரொம்ப தோதாக போயிடுச்சு. அந்த சமையல் பண்ணிகிட்டே வந்துட்டு காதில் கேட்டுகிட்டே அவங்க வந்துட்டு சமையல் பண்ணுறாங்க. நானும் பார்ப்பேன். பட் எனக்கு வந்துட்டு அந்த 1-2 கேரக்டர்ஸ் வந்து என்னால் ஜீரணிக்கவே முடியலை. அவங்க அழுகையும் அந்த ட்ராமாவும் எனக்கு வந்து ரொம்ப நெகட்டிவிட்டி ஜாஸ்தியான மாதிரி இருந்ததா. ஸோ நான் பார்க்குறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்பப்போ ஃபேஸ்புக்கில் வந்துட்டு வர்ற அந்த ப்ரோமோஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நான் பார்த்துப்பேன், அவ்வளோதான். பட் ரொம்ப உட்காந்துட்டு டீப்பாக அந்த 1 hour 2 hours பார்க்குறதெல்லாம் நான் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா என்னோடய பிரெயின் வந்துட்டு அந்த அளவுக்குலாம் அது ப்ராசஸ் பண்ண முடியாதுங்க. அவ்வளோ நெகட்டிவிட்டி எல்லாம் என்னால் எடுத்துக்கவே முடியாது. ஸோ ஓகே, அம்மா வந்துட்டு எப்படின்னா அதை எடுத்துப்பாங்க. சரி, ஓகே, இது சும்மா ஒரு சீரீஸ், இதை பார்த்துட்டு போவோம் அப்படி தான். ஆனால் என் மூளை வந்துட்டு அது ரொம்ப வீக் ஆனதுனால என்னால் அதை எடுத்துக்க முடியலை. ஓகே, ஸோ இன்றைக்கி லன்ச் வந்துட்டு நம்ம வீட்டில் என்னதுன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, அப்புறம் வந்துட்டு சிக்கன் 65, தங்கச்சிக்கு வந்து வறுத்தரைச்ச மீன் குழம்பு, அப்புறம் வந்துட்டு அவளுக்கும் மீன் ஃப்ரை கொஞ்சம் காரம் இல்லாமல் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. இந்த வறுத்தரைச்ச மீன் குழம்பு வந்து நம்ம சேனலில் இப்போ இல்லைங்க, லைக் 5 yearsக்கு முன்னாடி
எனக்கு அம்மா வந்துட்டு டெலிவரி டைமில் என்ன பண்ணி கொடுத்தாங்களோ அதை நான் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். எங்கள் நாகர்கோவிலில் குழந்த பெற்றாங்கனாலே இந்த ஓமமெல்லாம் வறுத்து போட்டு நல்ல திக்காட்டு ஒரு மீன் குழம்பு வைப்பாங்க. ஸோ குழந்த பெற்றவங்கெல்லாம் அந்த மீன் குழம்பையே வச்சு 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 ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிடுவாங்க. அது ரொம்ப நல்லது வயிற்றுக்கு. சி செக்ஷன் பண்ணவங்களுக்கும் சரி, நார்மல் டெலிவரிக்கு பண்ணவங்களுக்கும் சரி, அந்த ஹீலிங் ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். அண்ட் பாடியும் பேக் டு ஃபார்ம் வரும். நல்ல ஜீரண சக்தி எல்லாம் இருக்கும். நம்மளே ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக நமக்கு ஃபீல் ஆகும். உங்களுக்கு அப்படி வேணும்னா எனக்கு இப்போ சுத்தமாக எனக்கும் ஞாபகம் இல்லை அது எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது. அந்த நம்ம சேனலில் இருக்கிற அந்த யூடியூப் லிங்க்கை போடுறேன். அப்படி இல்லைன்னா அம்மா இங்கே எப்படியும் வந்துட்டு இன்னொரு 4-5 மந்த்ஸ்க்கு அப்புறம் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே வருவாங்க இல்லையா, அப்போ நான் கண்டிப்பாக எப்படியாச்சும் வந்து இந்த ரெசிபி வந்து நான் உங்களுக்கு போட வைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி அதான் பண்ணிகிட்ருக்குறாங்க. பிரியாணி எல்லாமே குக்கிங்னாலே அது ஃபுல்லாமே அம்மா தான். நம்ம வந்துட்டு அந்த சைடு ஹெல்ப்புக்கு அங்கங்கே என்னென்ன பண்ண முடியுமோ நானும் பண்ணி கொடுத்துப்பேன். ஏன்னா அவளுக்கு தனி குக்கிங், எங்களுக்கு தனி குக்கிங், பாப்பாங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பண்ணணும். அவங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு இல்லைங்க. எல்லாமே ஆல் ஆஃப் அ சடன் டக்குன்னு நம்ம பண்ண முடியாது. நம்மளும் கொஞ்சம் இருந்து ஹெல்ப் பண்ணால், அதுவும் பாப்பா வீட்டில் குழந்தை இருக்கிறதுனால வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். அவளுக்கு சாப்பாடு வந்துட்டு கரெக்டாக காரம் இல்லாமல் அதெல்லாம் இருக்கணும், அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஏன்னா அவள் குழந்தைக்கு வந்துட்டு நம்ம ஃபீட் பண்ணுறதுனால, ஸோ எல்லாம் பார்த்து பண்ணுறதுனால கொஞ்சம் நம்மளும் ஏதாச்சும் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு தான் நானும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 5-6 பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சிருங்க. நாளைக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு சின்னதாட்டு வெட்டி அதை போட்டோன்னா தனியாகவே இல்லை சேர்த்து வைக்கலாம்ல. ஆமாம், இல்லை இதே சேர்த்து இன்னைக்கு பொரிச்சே வச்சிருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், பாப்பா பிறந்ததுக்கப்புறம் யார் பிஸியாக இருக்கிறாங்களோ இல்லையோ, எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு சூப்பர் பிஸியாக இருக்கிறாங்க. ஆளுக்கு மாற்றி டைப்பர் மாற்றுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்ரூமில் பாப்பாவை குளிப்பாட்டுறது, அப்புறம் திருப்பி பால் அப்பப்போ அவள் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறப்ப இவங்க பாட்டிலில் பால் கொடுக்குறது, மாற்றி 2 பேரும் என்கேஜாக இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வின்டரில் நம்ம பேரண்ட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வரோம்னா எவ்வளோ என்கேஜாக வைக்கிறோமோ அவங்க அவ்வளோ ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த வின்டர் சீசன் வந்துட்டு ரொம்ப போரிங்கான சீசன். வேறு ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே வெளியே பண்ண முடியாது. ஏன்னா குளிரில் அவங்களுக்கு வாக்கிங் கூட போக முடியாதுங்க. ஸோ வீட்டுக்குள்ளாடி அவங்க எவ்வளோ பிஸியாக இருக்கிறாங்களோ அது ரொம்ப நல்லது. அண்ட் எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா 24/7 நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ இல்லாட்டா ஏதாச்சும் ஒரு மூவி மாற்றி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. போரே அடிக்காது. சீரீஸு மூவி. ஆனால் இப்போ வந்துட்டு இந்த பாப்பா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எங்கள் அப்பாவும் ரொம்ப அந்த மூவி பார்க்குறதுலாம் அப்பப்போ தான் பார்ப்பாங்க. ஃபுல்லாக வந்துட்டு பாப்பாவை பார்த்துக்கிறதே இருப்பாங்க. ஆனால் அதை தவிர்த்துட்டு வேறு அவங்களும் என்ன பண்ண முடியும். ஸோ இவ்வளோ நாள் ஒர்க்கிங்கில் இருந்தவங்க இப்போ இங்கே வந்து ஒரு 6 மந்த்ஸ் வர்றப்போ தான் அவங்களுக்கு ரெஸ்ட்டு. திருப்பியும் இந்தியா போவாங்க, திருப்பியும் வேலை அவங்களுக்கு பிஸி ஆயிரும். எங்கே மூவியெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் இருக்கும். ஸோ அதனால் எங்கள் அப்பா வந்துட்டு நான் இந்த 6 மாதம் நல்லா எனக்கு பிடிச்ச படம் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாமே எனக்கு லிஸ்ட்டு கொடுங்க, எல்லாத்தையும் நான் பார்த்து முடிப்பேங்க. ஓகே, அவங்களுக்கு அவ்வளோதான் என்ஜாய்மெண்ட். பட் அங்கே அட்லாண்டாவில் ஐ திங்க் கொஞ்சம் வெதர் நம்ம நியூஜெர்சி மாதிரி வேர்ஸ்ட்டாக இல்லை, அவ்வளோ குளிர்லாம் இல்லை. இன்றைக்கி கூட வந்துட்டு நல்ல வெதர் நல்லா இருக்குது, வாக்கிங் எல்லாம் போகணுன்னாங்க. நானும் எப்படியாச்சும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். கால் பண்ணுறப்பெல்லாம் கொஞ்சம் வாக்கிங் போங்க. அவங்க வீடு பக்கத்துலேயே கொஞ்சம் நல்ல பெரிய பார்க்கெல்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்க விளையாடுவாங்க. ஸோ சும்மா அட்லீஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக அங்கே போகலாம் இல்லையா, அதுதான். ஓகே, நம்ம வந்துட்டு இன்றைக்கி சண்டே, நெக்ஸ்ட் டே நம்ம வந்து கிளம்ப போகிறோம். காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்பலான்னு தான் எங்களோட பிளான். ஸோ நம்ம இங்கேருந்து அட்லாண்டா டு திருப்பியும் நம்ம வர்ஜீனியா போகணும். அங்கே வந்து ஒரு 8 hours டிரைவு. திருப்பி நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் இருக்க போகிறோம். திருப்பி மறுபடியும் அதுக்கு அடுத்த நாள் வர்ஜீனியா டு நியூ ஜெர்சி தான் நம்ம பிளான். அதனால் நான் அம்மா கிட்டே வந்துட்டு கொஞ்சம் இந்த சிக்கன்லாம், அதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன், சிக்கன் 65லாம் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் சிம்பிளாக அம்மா ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு அதே நம்ம கொண்டு போயிருக்கலாம்ல. ஸோ அதுக்காக இந்த ட்ரெப்பும் அது எல்லாத்தையுமே இன்றைக்கே முடிச்சிட்டோம். திருப்பி நம்ம கிச்சனில் போகவும் வேணாம், அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணவும் வேணாம். எலும்பு கரெக்டா அம்மாவோட சிக்கனை பாரு. வெஜ் சிக்கன், தவா சிக்கன். ஓகே, சால்ட் எல்லாம் கரெக்டா. இது அப்போ என்ன பண்ணி கொடுத்தேன் அம்மாவுக்கு? காப்பு, மோதிரம், பிரேஸ்லெட்டு. யாருக்குமே ஒரு பிரேஸ்லெட் கொடுத்துட்டு அப்படியே ஒன்று பண்ணல.
அக்கா சிசிக்க வேண்டாமா சிசி போ நீ போ சுடா நீ ஊரு அடிச்சிருவா அப்படியே அது காத்து வரல வேற வருது அது போட்ட எங்க அதை ஊதி ஊதி சாப்பிடு ஓட நான் சாப்பிடுறேன் இந்த ஏமா இந்த போ போதுண்டுக்கோ ரைஸ் சாப்பிட்றப்ப அப்ப நீ சாப்பிட மாட்டேன் அந்த அங்க ஒருத்தி கேக்கா அவளுக்கு ஒண்ணு கொண்டு கொடுத்துட்டு வித்தி கொண்டு கொடுத்துட்டு வந்து ஒண்ணு கொண்டு கொடுத்துட்டு வா டேஸ்ட் அது பெருசா எடுத்துட்டு போ இருக்கிறதுலயே சின்னது இது பிக் தான் நல்லா இருக்கா I don't know, I also bread. சூடா இருக்கும் உன் ஃபிஷ் இன்னும் ஃப்ரை பண்ணல அம்மா வந்து நமக்கு சமைச்சு கொடுத்தா தான் நமக்கு வந்து ரெஸ்டிங் ஃபேஸ்னாலே அதுதான் அம்மா ஃபுல்லாக சமையல் பார்த்துப்பாங்க நான் கொஞ்சம் அங்கே எதாவது ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உட்காந்துப்பேன் அவங்களும் என்ன அங்கே நிற்க விடவே மாட்டாங்க நீ போய் உட்காரு நான் பார்த்துக்கிறேன்பாங்க பட் எனக்கு கஷ்டமாக இருக்கும் பாவம் எல்லாம் எவ்வளோ பண்ணுவாங்க நானும் ரொம்ப லிமிட்டடாக தான் கொஞ்சம் பக்கத்துலேருந்து பண்ணது தான் அதுக்கப்புறம் அப்படியே போய் நான் உட்காந்தது தான் அவங்க ஏதாச்சும் எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க அங்கே கொடுக்குற ஸ்நாக்ஸு கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிடும்பாங்க பட் நமக்கு இந்த குளிரில் என்ன சாப்பிட்றதுக்கே மூடே வராது ஆனாலுமே அங்கே இருந்துட்டு அதிரசம் முறுக்கெல்லாம் கொண்டு வந்தாங்களா சரி இருக்கிற டைமில் அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ஐ திங்க் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் 2 வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷத்தில் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி நாங்கள் இப்போ பார்க்குறோம் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க ஓகே ஸோ நமக்கு இன்றைக்கி லஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆனால் அதில் நான் பண்ண ஒரு வேலை தான் ஒன்று தப்பாகிடுச்சு யூஸ்வலாக நம்ம பிரியாணிக்கு வந்துட்டு 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி வைப்போம் ஆனால் குக்கரில் வைக்கிறப்போ 1 கப் ரைஸ் வந்துட்டு 1.5 கப் தண்ணி தானே வைப்போம் நான் மறந்துப்பேன் எங்கள் அம்மா தண்ணி ஊற்ற சொன்னேன் அதில் வந்துட்டு 2 கப் ஊற்றினேன் அதில் வந்துட்டு பிரியாணி கொஞ்சம் சொத மாதிரி இருந்தது ஐயோ எனக்கு நல்லா எவ்வளோ பண்ணி வச்சுருந்தாங்க இதை சொதப்பிட்டோமா அப்படின்னு ஆனால் ஒருத்தங்க கூட வந்துட்டு நல்லா இல்லைன்னு யாருமே சொல்லவே இல்லை நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டாங்க எப்படியோ அன்றைக்கி சமாளிச்சிட்டோம் பட் சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் 65 எல்லாம் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு இந்த சாப்பாடில் ஏதாச்சும் சொதப்பல் நடந்தால் அவங்களுக்கு அன்றைக்கி ஃபுல்லாக அதை புலம்பி ஐயோ இன்றைக்கி சாப்பாடு சரியில்லாமல் ஆகிடுச்சு மரமா ஒழுங்காக சாப்பிடல 2 பேருன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அதுக்காகவே எங்கள் அம்மா சமையல் பண்ணுறப்ப நாங்கள் கிச்சன் பக்கத்துலேயே போக மாட்டேன் என்ன மாதிரி நீயே பண்ணிக்கோன்னு விட்டுருவோம் உங்கள் அம்மாவும் இந்த மாதிரியான மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓகே ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பரான லஞ்ச் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்கள் மீட் பண்ணுறேன்